அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரம், உத்தராயண புண்ணியகாலம், வசந்த ருது, வைகாசி மாதம் 22, ஆங்கிலம் ஜூன் 5ஆம் தேதி, வியாழக்கிழமை, குருவாரம், சுக்லபக்ஷம் தசமி திதி, ஹஸ்த நட்சத்திரம், சித்தி நாம யோகம், தைத்துளை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை. மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் அங்காரகன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இது இன்றைய நவக்கிரக நிலை. இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாக, சுப நாளாக அமையப் போகின்றது. ராசியில் சுக்கிரன் வீட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் நவக்கிரகங்களில் முழுமையான சுபர், குருவுக்கு அடுத்ததாக சுபராக இருக்கின்றார். உலகியல் இன்பங்களுக்கு, போகங்களுக்கு, சுகங்களுக்கு, சந்தோஷங்களுக்கு உண்டான ஒருத்தராக இருக்கிறார். செல்வ வளத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். வாகன யோகம், கிரக யோகம், ஆபரணங்களை அணிந்து கொள்ளக்கூடிய யோகம், நல்ல தலங்களை சென்று பார்ப்பது, சுவையான போஜனம், நல்ல உறக்கம், நல்ல அந்யோன்யம், தாம்பத்தியம் போன்ற அனைத்து விதமான சுகங்களையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது இன்றைய நாள் சுகாதிபதி சந்திரன் சந்திர பலத்தை தரக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கின்றார், சுயச்சாரம் பெற்றிருக்கின்றார். அதனால் இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அப்போ என்ன நடந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல தகவலுக்காக, நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருந்தால் அந்த செய்தி சேரும். திருமண விஷயங்களில் நீங்கள் போய் பெண் பார்த்து விட்டு வந்தீங்க, உங்களுக்கு ஓகே சொல்லிட்டீங்க, பொண்ணு வீட்டில் இருந்து உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்களா, நல்ல செய்தி கிடைக்குமா? இன்றைய நாளில் கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கும். படிக்கிறதுக்கு இந்த கல்லூரியில் இடம் வேணும்னு சொல்லி முயற்சி செய்தவர்களுக்கு அது கிடைக்கும். இப்படியாக இன்றைக்கு நல்ல செய்தி சேரக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலன்களை பெறலாம். குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலன் உண்டு. ஆனால் வேகத்தை தவிர்த்து விவேகத்தை கை கொள்ளணும். கோப தாபங்களுக்கு இடம் தரக்கூடாது. கோப தாபம்னு சொல்லும்போது, இந்த தாபம்னு சொன்னால் என்ன அப்படின்றத இன்றைக்கி ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அந்த விஷயங்களை தவிர்க்கணும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வியாபார ரீதியாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. இது வளர்பிறை காலமாக இருக்கிறது, சுக்லபக்ஷம். அப்படி இருக்கும்போது சந்திரன் சுபர், அவர் தனித்து இருக்கின்றார். ஒரு சுபருடைய வீட்டிலே, புதனுடைய வீட்டிலே இருக்கின்றார். தன்னுடைய சுயச்சாரத்தை பெற்றிருக்கின்றார். அதனால் இந்த நாள் புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாக பலாபலனை பெற முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலே ஏதாவது முடிவு எடுக்கணும்னு சொன்னால் அதற்கு இந்த நாள் உகந்த நாளாக இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தமாக அவர்களுடைய கல்வி, திருமணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் முடிவுகளை எடுக்கணுமா, அதற்கான ஏற்பாடுகளை செய்யணுமா, இந்த நாள் அதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. இப்படியாக இன்றைய நாளில் மிகச்சரியாக முடிவெடுக்க வேண்டியது, நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது, தொடங்கக்கூடியது இந்த பலன் உங்களுக்கு இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறப்போகிறீர்கள். குடும்ப ரீதியாக செய்ய வேண்டிய செயல்களை செய்யலாம். குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். குறிப்பாக உங்களுடைய மனம் அலைபாயக்கூடாது. அதற்கு என்ன பண்ணலாம், காலை நேரத்திலே வழிபாடு செய்யலாம். ஆகார நியமத்தை கடைபிடிக்கலாம். நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக இன்றைக்கு நல்ல பெயர் சேரும். உயர் அதிகாரி, முதலாளி உங்களை பாராட்டும்படியாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். அரசு அனுகூலம் தேவைன்னு சொன்னாலும் இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது.
அதாவது நீங்கள் வெற்றி பெறணும், முன்னேறணும். இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயரணும், ஒரு படி நீங்கள் ஏறணும். அதற்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஜென்ம குரு காலம். ராசியில் குரு இருக்கார். நிறைய விஷயங்களை புதிதாக தெரிந்து கொண்டு உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள். உங்களுடைய திறமையை, அறிவை, கல்வியை, ஞானத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய காலம் இது. குரு ராசியிலிருந்து அதுதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது சந்திரன் 4ஆம் பாவத்தில் இருக்கார், புதனுடைய வீட்டில் இருக்கார். ராசிநாதன் புதனுடைய மற்றொரு வீட்டில் இருக்கின்றார். அதனால் இன்றைய நாள் நிறைய தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், புதுசாக முயற்சி பண்ணணும். அப்படியாக கடுமையாக உழைக்க வேண்டிய, அதிக நேரம் படிக்க வேண்டிய, பணிபுரிய வேண்டிய நாளாக இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சாலச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான பலனை பெற முடியும். குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு பிரயாணம் செய்து ஒரு விஷயத்தை செய்யணுமா, இன்றைய நாளில் செய்யலாம். இடமாற்றமே செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதா, அதற்கான முடிவுகளை எடுக்கலாம், முயற்சிகளை செய்யலாம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த விசேஷமான பலனை இன்றைக்கு பெற முடியும். மனை வாங்குவது, வாங்கிய மனையில் வீடு கட்ட திட்டமிடுவது, இதற்காக லோன் தேவைன்னு சொல்லி வங்கிகளை அணுகுவது, இதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறர் விஷயங்களில் தலையிடக்கூடாது. உங்களுடைய வேலையில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாமல் நீங்களே பிறர் விஷயத்தில் என்டர் ஆனாலும் அவர்களே உங்களிடத்தில் பஞ்சாயத்து செய்யணும், வம்பு தும்பு பேசுறது போன்ற விஷயங்கள் செய்தாலும் நாகரீகமாக நாசுக்காக ஒதுங்கி நிற்பது நல்லது. கடகம். கடகராசி அன்பர்களே, பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிறருடைய தயவில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால், யார் அப்படி இருக்கிறீர்களோ உங்களுக்கு சுயமாக சொந்த காலில் நிற்கணுன்ற எண்ணம் உண்டாகும். அப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகி அதற்கு என்ன வழி அப்படின்னு சிந்தித்து கொண்டிருந்தால் நல்ல வழி உங்களுக்கு புலப்படும். உங்களுடைய திறமைக்கான ஒரு வாய்ப்பு, அது சுயதொழில் வியாபாரமோ அல்லது உத்தியோகமோ, அதை பற்றி சிந்தித்து முயற்சிக்கும் போது அந்த பலனை நீங்கள் பெற முடியும். அதுபோல் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை செய்து பார்த்து இது நமக்கு எந்த அளவிற்கு கைவர பெற்றிருக்கிறது, இந்த வித்தை, இந்த தொழில் அப்படின்றத சுய பரிசோதனையாக நீங்கள் செய்து கொண்டு, நாம் நல்லா பழகியிருக்கோம், நல்லா படிச்சிருக்கோம், நல்லா தெரிந்து கொண்டோம், இந்த கல்வி நமக்கு வந்திருக்கிறது, இந்த தொழில் வந்திருக்கிறது, இந்த கலையில் நம்ம கட்டாயம் முன்னேறலாம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். சுயமாக உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுயமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சி செய்யும்போது பொறுமை தேவை, அவசரம் கூடாது. ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறீங்கன்னு சொன்னால் இருக்கும்போதே அதை த பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களால் செய்ய முடியாது. அதனால் பலமுறை மீண்டும் மீண்டும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யணும். அது கல்வியாக இருந்தாலும், தேர்வாக இருந்தாலும், உங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய உங்களுடைய வேலை நிமித்தமானதாக இருந்தாலும் இன்றைய நாளில் பலமுறை முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். பிறகு பலன் கிடைக்கும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இந்த நன்னாள் இருக்கின்றது. இன்றைய நாளில் காரிய ஜெயம் உண்டு. உங்களை போட்டு அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தீர்வு தெரிய வரும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படணும், திட்டமிட்டு காரியமாற்றணும். எதை செய்கிறீர்களோ அந்த செயலில் முழு கவனத்தோடு இருக்கணும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். ஜீவன பாவத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கின்றது. அதனால் நீங்கள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நல்ல நிலையை அடைவதற்குண்டான காலம் இந்த காலம். லாபத்தில் குரு இருக்கார். அப்போ அதற்கு இன்னும் அவர் நல்ல அனுகூலமான ஒரு நிலையில் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி தரப்போகின்றார். இன்றைய நாளில் பேசி ஜெயிக்கலாம். உங்களுக்கு பதவி உயர்வு தேவை, ஊதிய உயர்வு தேவை, இடமாற்றம் தேவை, ஏதாவது ஒரு இன்டர்சேஞ்ச் உள்ளேயே தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் கோரிக்கை வைக்கலாம். பேசி ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பேச்சையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் ஏற்படும். குடும்பம் சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும். குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தை எடுப்பது, ஒரு முடிவை எடுப்பது, எல்லோரும் சேர்ந்து குலதெய்வ ஆலயமோ அல்லது வேறு இடங்களுக்கோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ சென்று வருவது, இப்படியான விஷயங்களை பற்றியெல்லாம் முடிவெடுக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை, வெளியில் நல்ல பேர், இப்படியான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைக்கு உங்களுடைய செயலை நினைத்து நீங்கள் பெருமைப்படக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய அம்சம் இருக்கின்றது.
பூர நட்சத்திர அன்பர்கள் நிதானம் பொறுமையை கடைபிடிக்கணும். உடன் பணியாற்றக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள், புதியதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள், இந்த இடங்களிலெல்லாம் அதிக கவனம் எச்சரிக்கை தேவை. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைய நாளில் பெரியோரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், அரசு ரீதியாக நீங்கள் பெற வேண்டிய அனுகூலங்கள், அரசாங்க ரீதியாக நடக்க வேண்டிய காரியங்கள், இதற்கான முயற்சிகளை செய்யும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சந்திரன் ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். ஒன்று அவர் சுக்லபக்ஷ வளர்பிறை சந்திரன், மற்றொன்று லாபாதிபதி. அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைய பண வரவு இருக்கணும், நினைத்ததை செய்யணும், எதிர்பார்த்தது கை வந்து சேரணும். இதற்கெல்லாம் உண்டான நாளாகத்தான் இருக்கின்றது. அந்த சந்திரனாகப்பட்டவர் லாபாதிபதியாகவும் இருக்கின்றார், சுயச்சாரத்தோடும் இருக்கின்றார். அதனால் நேர்மறை எண்ணங்கள் இருந்து, சரியான திட்டமிடுதல் இருந்து, நீங்கள் செய்யக்கூடிய செயலை நம்பிக்கையோடு முழுமையோடு செய்தால் நல்ல பலனை முழுமையாக பெறலாம். இந்த கன்னி ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது இதில் 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹஸ்த நட்சத்திரம். அப்போ ஹஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு செயல்களை திட்டமிடணும். இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத, ஈடுபாடு இல்லாத, தெரியாத விஷயங்களை நோக்கி செல்லக்கூடாது. மிக முக்கியமான விஷயங்களை பற்றி முடிவெடுக்கிறது, வாக்கு கொடுப்பது, கையெழுத்திடுவது போன்ற விஷயங்களை தள்ளி வைக்கிறது நல்லது. பெரிய விஷயங்களை முடிவு பண்ணுறதையும் கூட நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம். இப்படியான விஷயங்களை கடைபிடிக்கணும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் வந்து பொருளாதார உயர்வை அடைய முடியும். நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறந்த பலன் ஏற்படும். இன்றைக்கு பிரயாணம் செய்து பலனை அடைய முடியும். பெரியவர்களுடைய அறிவுரை உங்களுக்கு சரியான தருணத்தில் உதவும். துலா ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஜீவனாதிபதி சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அப்படி சஞ்சரிக்கும் போது அவருடைய சுயச்சாரத்தில் இருக்கின்றார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் புது முயற்சிகளை செய்து பார்க்கலாம், பரிசோதனைகளை செய்து பார்க்கலாம். ஒரு சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர் புதியதாக ஏதாவது அதில் வந்து சேர்க்கலாமா, அதை விரிவுபடுத்தலாமான்னு சொன்னால் முதல்ல ஒரு சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், அப்படியாக ஒரு விஷயத்தை வந்து பரிசோதித்து பார்க்கலாம், பிறகு அதை செய்யலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பெரிய துறை, புதிய துறையில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஏற்கனவே அந்த துறையில் படிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்திருந்து ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற ஒரு அனுபவத்தை நேரடியாக பெற்று பார்க்கலாம். அப்படியாக புது முயற்சிகள், பரிசோதனைகளை செய்வதற்கு உகந்தன. வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, அதுபோல் அங்கு சென்று வந்தவர்களிடத்தில் நீங்கள் பேசணும். பேசி அந்த சூழல்லாம் எப்படி இருக்கிறது, தட்பவெட்ப நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது, அங்கே வேலை வந்து எப்படி செய்யக்கூடிய நிலை இருக்கிறது, உணவு முறை, தங்கக்கூடிய இடம்லாம் எப்படி இருக்கிறது போன்ற விஷயங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படியாக இன்றைக்கு விரயபாவத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வது, பரிசோதித்து பார்ப்பது, அதன் பிறகு செய்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு பெரியவர்களுடைய ஒரு அறிவுரையானது துணையாக இருக்க போகின்றது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் வந்து சேரப்போகின்றது. இன்றைய நாளில் அதிர்ஷ்டம்னு சொல்லி நமக்கு தெரியாத, நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். எதிர்பாராமல் அதிக லாபம் கிடைக்கும். ஒரு நல்ல நபர் உதவி செய்வார், ஒரு நண்பர் கிடைப்பார். மனவயது அன்பர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அதிக செலவு, பண விரயம், நேர விரயம் கட்டாயம் தவிர்க்கணும். ஒரு சில பேருக்கு தீய பழக்கம், நாட்டம் இருந்தால் இன்றைக்கு அதை கட்டாயம் தவிர்க்கணும். விருச்சக ராசி அன்பர்களே, ஆகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. பாக்யாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கார். தன்னுடைய வீட்டிற்கு 3ஆம் பாவத்தில் இருக்கார். அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சந்திரபலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஏற்கனவே ஒரு காரியத்தில் ஜெயம் பெறுவதற்கு, ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கிறதுக்கு, ஒரு சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை பெறுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. ஆனால் அந்த பலன் கிடைக்கல. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை.
எல்லா தகுதியும் இருந்தும் கூட உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அங்கீகாரம் கிடைக்கல. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாளில் உங்களுக்கு சூரியன் புதனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும்போது சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இன்றைக்கு நீங்கள் தைரியமாக முழு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை எனக்கு கொடுங்க, நான் செய்து காமிக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களை மட்டுமே நம்பி அதில் இறங்க வேண்டும். பிறரை நம்பி பிறரை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தால் அதை வேறொரு நாளில் வைத்துக்கொள்வது நல்லது. அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள். நிறைய போட்டி இருந்தாலும் கூட உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கப் போகிறது. உடலுபாதை இருந்தாலும் கூட அது பெரியதாக உங்களை படுத்தாமல் இன்றைய பணிகளை செய்துவிடலாம். அந்த உடலுபாதைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தெரிந்துவிடும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோசிதமாக செயல்படணும். அதாவது எந்த இடத்துல இருக்கிறீர்களோ, யாரோடு சேர்ந்து இருக்கிறீர்களோ அதற்கு தகுந்தவாறு கொஞ்சம் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமையப் போகிறது. கைவிட்டு போன விஷயங்களை மீட்கக்கூடிய யோகமானது ஏற்படுகிறது. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். 7ஆம் பாவத்தில் குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஏற்கனவே முயற்சித்து நடக்காத காரியங்களை மீண்டும் செய்யலாம். இது வெளிநாடு போகிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். அதுபோல் சுயதொழில் வியாபாரம் தொடங்கிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். வீடு கட்டக்கூடிய முயற்சியாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் மீண்டும் முயற்சிப்பதற்கு உகந்த நாள். அதுபோல் உங்களுடைய கைவிட்டு ஒரு வேலை போய்விட்டது, ஒரு பொறுப்பு, ஒரு பதவி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு போயிடுச்சு, ஒரு சொத்தை கூட நீங்கள் இழந்துட்டீங்க. மீண்டும் அடையிறதுக்கான முயற்சியை இன்றைய நாளில் செய்யலாம். சில பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை இருந்தால் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும்னு நினைச்ச மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க. ஆண்கள் அவங்களோடு பேசி பழகி அது திருமணம் வரைக்கும் போகக்கூடிய நிலை இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைனால குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு மீண்டும் நீங்கள் பேசி எல்லா சூழ்நிலையும் புரிய வைக்கும்போது அது திருமணம் வரைக்கும் போகும். இதே போல் பெண் பிள்ளைகளுக்கும் கூட பிடித்த ஒரு வரனை வீட்டில் பார்த்துருப்பாங்க, எல்லாம் கூடி வரமாக இருக்கும். கடைசி நேரத்தில் அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிருக்கும். எதனாலன்றதை தேடலாம். அந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனை விலகி கைவந்து சேரக்கூடிய யோகமானது இந்நாளில் இருக்கின்றது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் நற்பலனை தரப்போகின்றது. அதாவது நீங்கள் இன்றைய நாளில் ஒரு நல்ல விஷயத்தை பெறுவீர்கள். ஒரு சந்தோஷமானது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தீர்வு உங்களுக்கு தெரியும். குழப்பம் இருந்தால் அது தெளியக்கூடிய யோகம் இருக்கிறது. குறிப்பாக திருமணம், உத்தியோக ரீதியாக நல்ல தெளிவு, தீர்வு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கோபத்தை மட்டும் தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு விசேஷமான யோக பலன் ஏற்பட போகிறது. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நற்பலனை பெற முடியும். அதன் பிறகு வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது குடும்ப நபர்களை பார்ப்பதற்கு உங்களுடைய சொந்தங்களில் ஒரு நல்ல நிகழ்ச்சி, திருமணம் போன்ற விஷயங்கள் ஏற்பாடாகி இருக்கிறது. உங்களுடைய ஊரில் கோவிலில் ஒரு திருவிழா இருக்கிறது. இதற்கெல்லாம் வர்றதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப் போகின்றது. இன்றைக்கு கலத்திராதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். திருமணமான மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகச் சரியான தருணத்தில் ஒரு நல்ல விஷயத்தை தெளிவுபடுத்துவார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. ஏதோ ஒரு குழப்பத்தில், கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, முடிவெடுக்க முடியல, ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை. அப்போ நல்ல நண்பரோடு கலந்து பேசுகிறீங்க, அவர் இதுதானா, இதுக்கு தான் தீர்வு அப்படின்றத உங்களுக்கு சொல்லிவிட்டு போய்விடுவார். அதற்கு நீங்கள் பல காலம் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அதுபோல் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சரியான தருணத்தில் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உதவியாக இருப்பார். இந்த விஷயங்கள் இந்த நல்ல பலனாக இருக்கிறது.
இதை தாண்டி கல்வி சம்பந்தமான அனுகூலம் ஏற்படுகிறது. எங்கே படிக்கிறது, என்ன படிக்கிறது, இதை இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடியும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் இருக்கிறது. உடன் இருக்கக்கூடியவர்கள் குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்ற காரியங்களை செய்யறதுக்கு உகந்த அம்சம் இருக்கிறது. புது விஷயங்கள் இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது, தள்ளி வைக்கிறது நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலாபலன் ஏற்படவிருக்கிறது. இன்றைய நாளில் செய்யக்கூடிய பிரயாணங்கள் மூலமாக நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க, அல்லது பழைய விஷயங்கள் உங்களுக்கு உதவும். நீங்கள் இதற்கு முன்னே பயன்படுத்திய பொருட்கள், கடந்த காலத்தில் பழகியவர்கள், நண்பர்கள், சிறு வயதில் உங்களோடு சேர்ந்து இருந்தவர்கள், உடன் படித்தவர்கள், இவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இவர்களால் ஏதோ ஒரு நல்லது இன்றைக்கு நடக்கப் போகின்றது. கும்பராசி என்பர்களே, இன்றைக்கு கும்பராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. சந்திரன் 8ஆம் பாவத்தில் இருக்கின்றார். 8ஆம் பாவத்தில் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள். இதில் மத்தியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். முழுமையான சந்திராஷ்டமம் அப்படின்னு இந்த நாளை எடுத்துக்கலாம். அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்தில் இருக்கார். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை பற்றி சிந்திக்கலாம். புதிதாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதாவது இன்றைய நாளில் புதுசாக போயிட்டு நான் ஒரு பரிசோதனை செய்கிறேன், டயக்னோசிஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போக வேண்டிய நிலை இருந்தால் அதை தள்ளி வைக்கலாம். கடன் வாங்க வேண்டிய நிலை இருந்தால் அதையும் இன்றைக்கு செய்யக்கூடாது. வழக்கு வியாஜ்யங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதையும் கூட தள்ளி வைக்கணும். இது இன்றைய நாளில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே குடும்ப நபரோடு, வாழ்க்கை துணையோடு, உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரத்துக்கான நீங்கள் இறங்கி போகிறது, விட்டு கொடுக்கறது, அப்படியான விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம். வெளிநாடு செல்வதற்கான விஷயங்களை இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது. அதாவது இன்றைய நாள் தான் முதல்ல நீங்கள் அதற்கான பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க. இன்றைய நாளில் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு கோரிக்கையை அலுவலகத்தில் வைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை செய்யக்கூடாது. அதை தவிர்த்து பெரிதொரு நாளில் செய்கிறது நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட எந்த ஒரு புது விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடல. வழக்கமான பணிகளை மட்டும் முழு கவனத்தோடு செய்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையான உழைப்போடு இருக்கும்போது மனதில் சஞ்சலம் ஏற்படா வண்ணம் நீங்கள் நைட் நல்லா தூங்குனீங்க, சரியான ஆகார நியமம் இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் தாமதப்படுத்திட்டு லேட் ஆகிடுச்சுன்னு அவசரமாக செய்யலை, இதெல்லாம் கடைபிடிக்கும் போது பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் முழுமையாக இருக்கின்றது. அதனால் கட்டாயம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு சாப்பிடக்கூடிய ஆகாரம் ஒத்துக்கொள்ளுமா, நன்றாகத்தான் இருக்கிறதா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, கெட்டு இருக்கிறதா, சரியாக தரமாக சமைக்கப்படவில்லையா என்பதை பார்த்து பிறகு சாப்பிடணும். மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளக்கூடியவர்கள், அது நமக்கான மருந்து தானா, சரியான மாத்திரை தானா, அதற்கு எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கா போன்ற விஷயங்களில் செக் பண்ணி கொள்வது நல்லது. மீனராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாளை சொல்லலாம். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கின்றார், கலத்திர காரகன். பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் கலத்திர பாவத்தில் இருக்கின்றார். அதுபோல் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். இதில் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது போகஸ்தானமாக இருக்கிறது, சயனஸ்தானமாக இருக்கின்றது. அதனால் திருமண விஷயங்களில் இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. திருமணத்திற்கான வயதில் இருந்து வது வரன் தேடக்கூடியவர்களுக்கு அந்த தேடல் இன்றைய நாளில் ஒரு பலனை கொடுக்கும். மனமாகி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேரக்கூடிய அம்சமானது இருக்கிறது. திருமண சம்பந்தமான தோஷங்களுக்கு பரிகாரங்களை செய்ய, ஆலயம் சென்று வர, அதற்காக தானங்களை கொடுக்க உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை கேட்டு எந்த ஒன்றையும் செய்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலாபலனை இன்றைய நாளில் பெற போகிறீங்க. இன்றைக்கு எதிர்பார்த்தது அப்படியே கிடைக்க போகின்றது. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோசித்தமாக நடந்து கொள்ளணும். எந்த ஒரு பேச்சும், எந்த ஒரு செலவும் செயலும்
சிந்தித்து சரியாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு செய்யப்பட வேண்டியது அவசியம். இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷம் ஏகாதசி விரதம் நாளைக்கும் இருக்குது, அதற்கு அடுத்த நாளும் இருக்கின்றது. அது எதனால் 2 நாள் வருகின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தை நாளைய நாளில் தெரிந்து கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.